திருச்சி என்றால் திருப்பமா, திருச்சி என்றால் எழுச்சியாம், திருச்சி என்றால் மாபெரும் வெற்றியாம். திருச்சி என்றாலே திருப்பம், திருச்சி என்றாலே எழுச்சி, திருச்சி என்றாலே உணர்ச்சி, திருச்சி என்றாலே மகத்தான வெற்றி. அப்படின்னா திருச்சியில் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது. திருச்சிக்கு பக்கத்தில் கரூருக்கு போனால் அங்கே அத்தனை பேர் சாகுறாங்க கூட்ட நெரிசலில். நீங்களும் உங்கள் பையனும் போனால் 1000 1500 பேருக்கு மேலே வரமாட்டேங்கிறானே. திருச்சி என்றால் திருப்பம்னா எப்படி? திருச்சி என்றால் எழுச்சின்னா எப்படி? இப்போ விஜயே திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் நிற்க போகிறாராம். அப்போ திருச்சி அவருடைய கோட்டையை ஆகிப்போச்சே. நீங்கள் ஒரு மாநாடை போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு 10 லட்சம் பேருன்ட்டு ஒரு 10,000 பேரை கூட்டிகிட்டு சும்மா இந்த வீடியோ இதையும் வச்சு சமூக வலைதளங்களில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. திருச்சி என்றால் உங்களுக்கு திருப்பம் அல்ல, திருச்சி என்றால் எழுச்சி அல்ல, திருச்சி என்றால் திமுகவின் வீழ்ச்சி. எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? அன்பில் மகேஷ் வச்சுருக்கீங்க, திருச்சி சிவாவை வச்சுருக்கீங்க, அடுத்தது KN நேரு வச்சுருக்கீங்க. 3 பேரை வச்சுக்கிட்டு 10,000 பேர் தானே கூட்டுறான். 10,000 பேர்னு எப்படின்னு சொல்கிறேன்னா 1200 கிலோ பிரியாணி, 1200 கிலோன்னா 10,000 தான். அந்த 10,000 பேரை போட்டு பிரியாணி போட்டால் எல்லாம் வந்துக்கிட்ட பழைய பதில் வந்து வாழை மரத்தத்துலாம் இது பண்ணுறான். அந்த வீடியோ பாருங்கள், படு கேவலமாக. எங்கே மாநாடு நடந்தாலும் திருடுறது தான் வருது. அந்த வீடியோ வர வந்துருக்கு. எல்லாம் கரும்பு வாழை மரத்தை திருடிட்டு போகிறான். அது இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எழுச்சி மாபெரும் வெற்றி அப்படின்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸ்டாலின் மைக் கிடைச்ச இஷ்டத்துக்கு பேசுகிறதா?